ஒரு காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த குபேரன் கூட சாதாரண மனிதராகத்தான் பிறந்தார் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆனால் ஒரு தெய்வீக வரம், ஒரு ரகசிய தவம், ஒரே ஒரு அதிசய சம்பவம் அவரை உலகின் செல்வ அதிபதியாக மாற்றியது. இன்று இந்த வீடியோவில குபேரன் எப்படி பிறந்தார், அவருக்கு செல்வம் எப்படி கிடைத்தது, ஏன் இன்றும் மக்கள் குபேரனை வணங்குகிறார்கள், எல்லா ரகசியங்களையும் பார்க்கப் போகிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விஸ்ரவ முனிவர் என்ற பெரிய ஞானி வாழ்ந்து வந்தார். அவருக்கு தெய்வீக சக்திகள் இருந்தன. ஒரு நாள் இளவிடை என்ற பெண்ணை திருமணம் செய்தார். அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் பின்னாளில் உலகமே வணங்கிய குபேரன். குபேரன் சிறுவயதிலிருந்தே மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. அவருக்கு தங்கம், செல்வம், அரசாட்சி மீது பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்தது. அவர் பிறந்த குடும்பம் செல்வந்த குடும்பம் அல்ல. செல்வம் பெற வேண்டும், உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைத்த குபேரன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தார். ஆண்டுகள் கடந்தன. மழை, வெயில், பசி எதையும் பொருட்படுத்தாமல் குபேரன் தவம் செய்தார். அவருடைய பக்தியை பார்த்த சிவபெருமான் அவருக்கு முன் காட்சி கொடுத்தார். குபேரா, உன் பக்தியால் நான் மகிழ்ந்தேன் என்று சிவபெருமான் கூறினார். அந்த நொடியில் குபேரனுக்கு அளவில்லா செல்வமும் அளவில்லா பொக்கிஷங்களும் தேவர்களின் செல்வ பாதுகாவலன் என்ற பதவியும் கிடைத்தது. அந்த நாளிலிருந்து குபேரன் சாதாரண மனிதர் இல்ல, உலக செல்வத்தின் அதிபதியாக மாறினார். குபேரனிடமிருந்தது வெறும் தங்கம் மட்டுமில்லை, அவரிடமிருந்தது நவரத்தின பொக்கிஷங்கள், அளவில்லா தங்க நாணயங்கள், தேவலோக செல்வங்கள், அதிசய சக்திகள். அதனால்தான் இன்றும் மக்கள் செல்வம் வேண்டி குபேரனை வணங்குகிறார்கள். நம்பிக்கையின்படி உண்மையான பக்தியுடன் குபேரனை வழிபட்டால் பண கஷ்டம் குறையும், வீட்டில் செல்வம் பெருகும், தொழிலில் முன்னேற்றம் வரும், வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. குபேரனின் இந்த அதிசய வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தெய்வ ரகசிய கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். செல்வம் பெருக, குபேரன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.